இப்படி திருட்டு முண்டைக்கிறானே பார்த்து அப்படியே தெரியுது. பேசுறதுக்கு ஆள் தொலைவிட்டு இருக்கிறேன். பணியில புதிச்ச மாறல நம்ம தான் போயிடுச்சோம். இங்க வாங்க. ஐயோ நல்லா இருக்கிறீங்களா? ஏன்டா உக்காந்துக்கிட்ட காலையில என் பூச்சாருக்கு பதில் சொல்ல முடியாதுடா. படப்படன்னு ஒடிஞ்சு போயிட மாட்டேன். வைக்கிறதே 4 இருப்பு தாண்டா வச்சுட்டாங்க. என்ன பண்றது சொல்லு. நல்லா வேற செவன்னு தெரியுது. நல்லா நக்கிறீங்களா? நல்லா நக்கிறேன். என்னடா பார்த்தா தெரியும். அது நக்கி போட்டு தான் இவ்வளவு இலக்கி போயிட்டான். அங்க வாங்க கொஞ்சம். என்ன அப்படி தொடாதயா அப்புறம் சமாளிக்க மாட்டா. அண்ணா எங்க இப்படி ஒரு ஒட்டப்பிள்ளை வந்திருக்கிறேன். ஒட்டப்பிள்ளையா உன்னை பார்த்தா அப்படியே தெரியுது. ஒட்டப்பிள்ளை சமாளிக்க முடியல. எங்க அண்ணா இப்படி ஒரு பொட்ட பிள்ளை பல வாழை தட்டாட்டம் பல பலன்னு பப்பாளி பழமாட்டம் தக்காளி பழமாட்டம் நான் வந்து நிக்கிறேன். நான் யாருக்கிட்ட போகட்டும்? நான் எவர்கிட்ட போகட்டும்? நான் எங்கிட்ட தான் போகட்டும். அண்ணா அதான் செல்வான யூடியூப் சேனல்ல அவர்கிட்ட போ. அவ்வா ஏடா நான் அப்ப போறதுக்கு ஆளு கேட்டேன். ஆளுக்கார புண்ட வாயிட அப்படின்னு கேட்டுருவானா? நான் கேட்க மாட்டேன். அதே மாதிரி தானே என்னடி அப்படி பொங்கனாபுரம் கோழி பொங்கனாபுரம் பச்சாலு திரிவிலோட்டு திரியிற? ஏண்டா என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. பொண்ணை புட்டா ஏதிக்கா போற பேண்டா ஒண்ணு நிக்கும் பேண்ட அண்ணா அண்ணா என்ன பாப்பா அண்ணா அண்ணா இந்த பிள்ளை செனைக்கலைக்குதான் கட்டுக்கிறப்ப மூடி சீக்கிரம் செனை வச்சு போடுது. இந்த கடவாய் 2 முத்து கொடுத்து கடவாயில ஓடுச்சு. இன்னுமே வந்து அவங்க எல்லாம் மறந்தாலும் நீ மறக்கலாமா? அவங்க எல்லாம் மறந்தாலும் நீ மறக்கலாமா? அண்ணா அப்படியாக என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆளுன்னு பிடிச்சு விடுங்க. பேசுறதுக்கு ஆள் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படியே அந்த லைட் பாரு சுத்தி பாரு. என்னது ஏத்து போதுமா? ஏத்துறா அண்ணா ஏத்துடு. நீதானே போடாம ஏத்துடு. ஏத்துட்டு வா. ஏவா கண்ணே பாப்பா இப்ப வந்து
பாப்பா பாப்பா சொல்லுங்க. அதெல்லாம் அப்படித்தான், இங்கெல்லாம் அப்படித்தான். பாப்பா அண்ணா இப்போ வந்து பேசுறதுக்கு ஆள் சொல்லிட்டு இருக்கற. எனக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு ஆளுன்னு பிடிச்சிருக்கடா. என்ன பீடியனா லெட்டர்னா சொசைட்டிக்கா ஊத்துறான். அட மானகட்ட எடுவட்ட புண்டவாயனே. ரஞ்சிதான கடைக்கு கொடுங்க, டீ வச்சு குடிக்கட்டும். அவர் முன்னே பால் இல்ல. அவெல்லாம் ஆல்ரெடி பால் கொடுத்தாச்சு. அண்ணா பேசுறதுக்கு ஒரு ஆளுன்னு பிடிச்சிருக்கடா. அதே அந்த லைட் பாரு சுத்தி பாரு. ஒரே ஒரு சுண்டலி புடுங்க நின்னுக்குறான். சுண்டலி புடுங்க. அவன்தானா? ஆமா. அப்படியா? நான் போய் பேசிக்கிறேன். நீங்க கொலாய் மூடிட்டு போய் கொலையில உட்காருங்க. சரி சரியா. பிடிக்குமா? ஆகட்டும். ஒரு பொட்டப்புள்ள தலை குமிச்சு வரும்பொழுது இப்படித்தான் நாயாட்டம் வந்து ஏறிய மார்கழி மாசத்துல திரியும் நாயாட்டம். எடுபட்ட புட்டவாயிட அறிவு இருக்குதா? மான இருக்குதா? சூடு இருக்குதா? சொரணி இருக்குதா? வெக்கம் இருக்குதா? ஏதாவது இருக்குதா இல்லையாடா? கம்மங்காட்ட போனேன், சோளங்காட்டுல போனேன், விரவங்காட்டுல போனேன், ஒரு முடி தேங்காய் கொஞ்சம் பூச்சாரி வாத்த புண்டா. என்னடி வாய் பேசுற? அண்ணா மூக்க மட்டும் அப்படி விரிக்காதீங்கண்ணா. ஒரு மூக்குல 3 படி அடிச்சு போடலாம் மாட்டேங்குதுண்ணா. கை வச்சுதானே கெட்டு போன கல்யாணம் நொலக்கணும் உள்ள போகுதுல சண்டால. அதெல்லாம் பல கைப்பட்டதுடா. அண்ணா அப்படியாக இருந்தாலும் நாமளே பேசிக்கொண்டு இருந்தால் நேரக்கால தாமதமாய் கொண்டிருக்கோம். ஆமா ஆமா. இதுல தொட்டைன்னு வச்சுக்கோ, அப்படியே விளக்கமாறு வெறி எடுத்து போயிருட்டாமா. காசு நிறைய இருக்குது, காசு மட்டும் நோடு. அண்ணா நாட்டுக்கு நாடு மகா நாடு, அருமை பெருமை சிறந்த அழகு திரு பொன்னாடு. இந்த பொன்னாட்டின் பெயரடி கண்ணம்மா கோசேரிப்பட்டி. கோசேரிப்பட்டியிலே வாழ்ந்து அதாவது எழுந்தருளி உள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆயிர கண்ணுடையா. எப்படி உலகத்திற்கே தாயாக விளங்கக்கூடிய, அதாவது அம்பாளாக விளங்கக்கூடிய பச்சையம்மன் யாருக்கெல்லாம் நேராக நிக்குதோ தெரியாது. ஆனா எனக்கு அப்பேற்பட்டவா நான் இன்னது வேணும்னு கேட்டு காலையில நான் அவ கையெடுத்து நான் கும்பிட்டேன்னா அது எனக்கு சாயங்காலமே கொடுத்துருவா. அப்பேற்பட்ட சக்தி உடையவ அங்காள பரமேஸ்வரி ஆயிர கண்ணுடையா. அவளுக்கெல்லாம் சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்கக்கூடிய பச்சையம்மன். அவளுக்காக மாதா மாதம் மாசம் அமாவாசை தினத்தன்று, அமாவாசைக்கு முன்தினத்தன்று, அதாவது தேர் திருவிழா தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வருகிறோம். இன்னைக்கு எத்தனாம் படைப்பு? 53வது படைப்பாக, அதாவது பௌர்ணமி நாள் முதல் கொண்டு பௌர்ணமியில் ஆடிட்டு இருந்தோம். இப்போ அமாவாசைக்கு ஆடுறோம். அது மாதிரி அப்பதுல இருந்து இப்ப வரைக்கும் 53வது மாதம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தாய்க்காக இன்னைக்கு வைக்கப்பட்ட நாடகம் என்னடி சொன்னா தெரியுமா? என்னது என்ன போல? அப்படியாக அம்பாளுக்காக விளங்கக்கூடிய இனிய பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள். அந்த பெருமாளினுடைய அவதாரமாக ஸ்ரீனிவாச பெருமாள் திருமணம் என்று சொல்லப்பட்ட நாடகத்துல நான் வந்தபடியா யாரென்று சொல்லி வரட்டவா? ஆடி சொல்றேன்னா
பார்த்தே நிக்கணும் இருக்குது ஏண்டா ஆமாம்மா அண்ணா ஆ, அப்படியாக ஆ. என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? என்ன ஜோதி மதிவதனா. சரி ஜாதி மலரை சுடி ஆ மற்ற வெளியலைக்கு இல்லாத ரூபி. சரி. என்னுடைய பெயரோ ஆ பத்மாவதி என்று சொல்லலாம். ஓ பத்மாவதி ஆமா. அப்படி பத்மாவதியாக நீங்க இருந்தாலும் பத்மாவதி இல்ல. பத்மாவதி பத்மாவதி சொல்லு. அதே தண்ணி சொன்ன செவிட்டு சொல்லுடா. பத்மாவதி அப்படி பத்மாவதியாக நான் இருந்தாலும் யாருவதியாக பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தேன் எப்படி பிறந்தீங்க? சொல்லி வரட்டுமா? ஆ. அண்ணா ஆ. 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி ஆ. தொழிலடங்க தொழிலடங்க பெற்றெடுத்த தாய்த்தந்தி தெரியுமா? யாரும்மா? ஏன்டா கண்ணு உனக்கு அங்க போகுது? பெற்றெடுத்த தாய் தந்தை யாருமா? உனக்கு கண்ணு ஏன்டா அங்க போகுது? தான் பார்க்கத்தான் செய்வாங்க. சொல்லணும்னா அறுத்தஞ்சு விட்டு வந்துடாயா? யாய் கண்ணுக்கு நோட்டமா இருக்குது. அண்ணா அப்படியாக 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி தொழிலடங்க தொழிலடங்க பெற்றெடுத்த தாய்த்தந்தி தெரியுமா? யாருமா? என்னுடைய தந்தையார் பெயரும் ஆகாயராஜன். சரி சரி. ஆகாசராஜன். என்னுடைய தாயாரும் தரணி தேவியாக. தரணி தேவியா? ஆமா. சரி சரி. அப்படி தரணி தேவியாக இருந்தாலும் அண்ணா அண்ணா ஓய் அண்ணா ஓய். தரணி தேவிக்கோ அதாவது ஆகாசராஜனுக்கோ நான் ஒண்டி வருவதாக இந்த பத்மாவதி நான் பிறந்தேனடி. சரி 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 சரிம்மா. அப்படி பிறந்து வளர்ந்து வாலிபமாகி நானும் பருவமங்கை ஆகிவிட்டேன். பருவத்துல தான் இருக்கிற பொண்ணு செனவசி போடணும் ஐயா. பருவமா தான் கப்புன்னு சிப்புன்னு நின்றுப்பா. ஏய் அண்ணா அப்படி பருவமங்கியாக நான் இருந்தாலும் அடியே அனுதினமும் என்னுடைய தந்தையாருடைய பாதத்தை வணங்குவது வழக்கம். சரி. அதனால இப்ப தந்தையாரை சென்று சந்திக்கணும். அதனால நான் போய் தந்தையாரை சந்திக்கிறேன். இருவரும் செல்லலாமா? கிழிச்சு கூடாது. அட மானகட்டவளே அது இல்லடி. அதாவது மறதையில விட்டுட்டேன். சரி சரி சரி. தந்தையார பாக்குறதுக்கு முன்னாடி தோழிமார்களை எல்லாம் கூட்டிட்டு நந்தவனத்துக்கு போகணும். தோழிமார்களை ஆமா. பாதம் அணிவதற்கு பூக்கள் வேணுமல்ல? ஆமா. அதனால தோழிமார்கள் என்னுடைய தோழிமார்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகணும். ஆமா. அதனால தோழிமார்கள் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. அவளை முடிய பிடிச்சி இழுத்துட்டு வெளியே